இங்க வயசான ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல அவரோட கால் உடைஞ்சு போயிருது. அவரை இந்த வயசு வரைக்குமே இந்த பாட்டி தான் கூடவே இருந்து ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் அந்த தாத்தா இறந்து போயிடுறாரு. இத நினைச்சு அந்த கவலையிலே இந்த பாட்டியும் ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. பார்த்தா இப்ப மேலோகத்துல சொர்க்கவாசல்ல இருக்காங்க. அங்க சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புறாங்க. அதே மாதிரி வந்திருக்க எல்லார்கிட்டயுமே பூமியில வாழும்போது எந்த வயசுல இருந்த வாழ்க்கையை மறுபடியும் நீங்க சொர்க்கத்துல வாழ ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எந்த வயசு கேக்குறாங்களோ அதே வயசுக்கு மாத்தி அவங்கள சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இந்த பாட்டி கிட்ட கேட்கும் போது இவங்க புருஷன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. அவர் இந்த சொர்க்கத்துல தான் இருக்காரான்னு அவங்க விசாரிக்கிறாங்க. சிஸ்டம்ல செக் பண்ணி பார்த்தா அவரும் சொர்க்கத்துல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் இவங்க கூட இருந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஆசை இருக்கதால இந்த பாட்டியை அவர்கிட்டயே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்காக எந்த வயசுல உள்ள போக ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு டைம் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வயசு அவங்களால மாத்தவே முடியாது. சோ பாட்டி நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் இவர் சாவறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வருஷம் உன் கூட இதே மாதிரி வாழணும்னு அவர் சொல்லிருப்பாரு. சோ இதே 80 வயசு பாட்டியாவே நான் உள்ள போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 80 வயசு பாட்டியாவே சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி வச்சிடறாங்க. அங்க போய் பார்த்தா பூமியில இருக்க மாதிரியே பச்சை பசேல்னு செடி கொடின்னு லக்ஸரியான வீடு எல்லாமே நிறைய இருக்கு. அதுல இந்த பாட்டி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு காலிங் பெல் அழுத்துறாங்க. அவர் வெளியே வராரு. அதை பார்த்ததுமே இந்த பாட்டி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் கால் உடையறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை தான் ஆசைப்பட்டு அவர் சூஸ் பண்ணிருக்காரு. சோ அவரு இப்ப 35 வயசுல ரொம்ப இளமையா இருக்காரு. இந்த பாட்டி 80 வயசு சூஸ் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. ஆனா இவரு எந்த வயசுல வந்தாலுமே நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சொர்க்கத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க.